ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு சுவையான வெஜிடபிள் பிரியாணி டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க, இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் இதையே தான் திரும்ப திரும்ப செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கலாம். உள்ள நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். நல்லா கண்ணாடி பதம் விட்டு நல்லா. தக்காளி 4 தக்காளி, பீன்ஸு ஒரு 200 கிராமுக்கு இல்லை 100 கிராமுக்கு, கேரட் ஒரு 100 கிராமுக்கு, பொட்டேட்டோ வந்து ஒரு 100 கிராமுக்கு இதெல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வதக்கிறதுக்கு தேவை. புதினா அதை கூட. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா இப்போ கலரி விட்டுக்கணும். அடி பிடிக்காத மாதிரி கலரி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டோடனே நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம். வெங்காயம் நம்ம வதக்கிட்டோம் ஆல்ரெடி. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிடணும். அடியில் கருகாத பார்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம நல்லா வதக்கிட்டு பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் வந்து நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க நீட்டாக. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உப்பு வேணும்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு பாருங்கள். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கேன். நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா பாருங்கள், தக்காளி அரை வேக்காடு வெந்தோடனே புதினாவை கிள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள், புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி விடணும். கலர் லைட்டாகவே சேஞ்ச் ஆகும். நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு ஸ்மெல்லாக வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தக்காளி நல்லா வதங்கிட்டோடனே வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் உள்ளே சேர்த்து வதக்க ஆரம்பிக்கணும். வெட்டி வச்சுருந்த கேரட்டு, பொட்டேட்டோ, பீன்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை வேக்காடு நல்லா ஒன்று சேர்த்து வதங்கணும். நல்லா வதங்கிட்ட உடனே மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் வந்து ஒரு 2 சிட்டிக்கை, மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலந்து வரதுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப் ஆஃப் கர்ட், 1 கப் ஆஃப் கர்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கல்லுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் மேக்கர் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 கப் ஆஃப் மீன் மேக்கர், இல்லைன்னா வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் மீன் மேக்கர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சோர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுவும் நல்லா கலந்து வரணும். இந்த வெஜிடபிள்ஸாக கூட நல்லா மசாலாலாம் இதுவாகிட்டு. இந்த காய் ஒண்டி வேக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. காய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இந்த பதத்துக்கு வெந்துட்டோடனே இப்போ வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெஷரிங் அப் ஆஃப் வாட்டர். 1 கப் ஆஃப் ரைஸுக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணோம். நாங்கள் 2 கப் ஆஃப் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நான் 4 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த இதில் எடுத்தீங்களோ அந்த இதில் தான் நீங்கள் அதே கப்லேயே தான் நீங்கள் மெஷர் பண்ணி ஊற்றிக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்.
இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் வந்து ஓவர் குக் ஆகிடும், இல்லை வந்து குழஞ்சிரும், இன்னும் வேகாத போதும். கம்மி பண்ணணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. கொதிச்சு வந்த பிறகு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கொச்சு வந்தோடனே தண்ணி நல்லா கொச்சு வந்தோடனே அரிசி ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ விசில் போட்டு 1 விசில் வந்தோடனே இறக்கி வச்சுட்டா நம்மளோட பிரிஞ்சி டேஸ்டியாக பிரிஞ்சி ரெடி. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி வெத்துங்க, அவ்வளோதான். விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம்.